பர்பி காடி ஓபன் பண்றா. ஸோ ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட்டான கேண்டீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த 5 டிஃப்ரெண்ட்டான கேண்டீஸுமே சாப்பிட்டு பார்த்து கொடுத்த காசுக்கு அது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை நான் தனியாக பண்ண போகிறதில்ல, கூட சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸோட தான் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போற சாக்லேட் வந்து கேண்டிமேன் சோர். இது சுகர் கோட்டட் ஜெல்லி சோர் ஃப்ளேவர்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ டாய்ஸ் இன்சைட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன ஓபன் பண்ணி பார்க்கலாம். அத கூட ஒழுங்கா கிளிக்க தெரியல. அதுதான்டா கொடுத்துருக்காங்க. அத சரிதானா? கேமரால காட்டு. ஃபோக்கஸ் பண்ணு. மேக்னெட்னு நினைக்கிறேன். மேக்னெட் இல்ல, சும்மா ஸ்டிக்கர் மாதிரி இதுதான் ஸ்டிக்கர் இல்லடா. நாட் சாரியா, இது பிரிடா. பிரிக்காம இதான்டா அந்த டாய். இது பிரிக்க முடியாதுடா. இத ஒட்டியே வைக்க முடியாது. 5 6 7 கொடுத்திருக்காங்க. சாப்பிட முடியல. இது எப்படா சாப்பிட முடியும்? இது ஐயோ ஒரு பையனை பண்ணி எல்லாமே பையனை முடிச்சிச்சு. போட்டு ஒட்டணும். இது வந்து ஒரு பேக்கெட்டு 5 ரூபான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்ப 7 5 35 5 10 15 20 25 35 எவ்வளோ? 50 ரூபா. இதே பேக்கெட் எவ்வளோ? 50 ரூபா. அது 50 ரூபா. இந்த கவரோட ரேட்டு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா. ஆமா, 15 ரூபாய்க்கு தான் அந்த டாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரீ. அப்படியே தான் ஃப்ரீ கொடுத்துருக்கீங்க. ஃப்ரீடா அது. 80 ரூபாய்க்கு இது வர்த்தா இல்லையான்றத இப்போ டேஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பைட் அண்ணன் இதுக்கு மட்டும் நான் போறேன்றது பேசலாம். இந்த கவரை பாரு, அதோட சைஸ பாருடா. டே நீ கவரை திருப்பி காட்டு. ஓகே, சோ இதுதான் பிளேட். கவரோட சைஸ், உள்ள சாக்லேட் உள்ள சைஸ். மாப்பிள்ள நம்ம ஏமாத்திட்டாங்க. உப்புடா. மோசம் போயிட்டோம்டா, மோசம் போயிட்டு. சுகர் கோட்டட்னு சொன்னாங்க. உப்பு இருக்குன்ற புளிக்கு ஒண்ணு உப்பா இருக்குன்ற. உப்பு ரொம்ப உப்பு. ரொம்ப உப்பாடா. வெச்சவனு உப்பு தட்டா. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. என்ன கேப்சூல் மாதிரி இருக்குது. ஜெல்லி தான். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இப்ப 4 பேரும் டேஸ்ட் பண்ணிட்டோமா? சொல்லுங்க, 50 ரூபாய்க்கு இது வர்த்தா இல்லையா? இது ஒட்டி இல்ல, ஆனா 5 ரூபான்னு நினைக்கிறேன். ஓகே, 5 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு இந்த சாவி வாங்கிட்டு தனியா இது 5 ரூபாய் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவோம். ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது மினி மார்ஷ்மெல்லோ. ஓகே, நோ ஆர்டிஃபிஷியல் கலர் அண்ட் flavor. என்ன கலர் கலரா கொடுத்துருக்கேன். அதான் ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லல்ல, நேச்சுரல் கலர். ஆமா, அதான் வீகன் Natural color எப்படி வரும்? சோ வீகன் கொடுத்திருக்காங்க. 100% பெயிண்ட் அடிச்ச கலர் வரும்போது சாப்பிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட். நான் ப்ரோ சொன்னேன் இதை சாப்பிடுறது இல்ல. மார்க் மேல சாப்பிடுறதுன்னா சொன்னாங்க. ஓகே, வேற எதையும் பட்டில கொட்டு. டேய் பல்புண்டா இது. பல்போ டேய், இல்ல, உண்மையாவே இது இந்த சாக் பீஸ் பல்போ அந்த மாதிரி தான் இருக்கு. சிலிக்கா ஜெல். ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டது. கம்பெனில இருக்கும், ஒவ்வொரு பெருசு இருக்கும் மூட்டை. அங்க வந்து ஸ்கிரீனை ஜூம் பண்ணா கிட்ட வர போகுது. ஆனா என்னன்னா இந்த சிலிக்கா ஜெல்லு இந்த கவரு ஃபுட்ல வைக்கவே கூடாது. ஸ்மெல் நல்லா தான் இருக்குது. எலிகிலி ஏதோ பூச்சி ஏதோ சாடக்கூடாது. ஸ்மெல் நல்லா தான் இருக்குது. ஆனா எப்படி இது ஃபுட்ல வைக்காங்க முடியும். டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல பேசுறது. வேற ஆச்சு போயிட்டு பாப்போம். இருக்கு ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. இன்னும் ஜெனியூனா சொல்லட்டுமா? ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். என்னது? எங்க அப்பா சப்பி சாப்பிட்ற மாத்திரம் வாங்கி வருவாரு மெடிக்கல்ஸ்ல இருந்து. மெடிக்கல்ஸ்ல ரோஸ் கலர் சப்பி சாப்பிட்ற மாத்திரம் பாத்திருக்கியா? அதே மாதிரியே இருக்கு. அப்ப நீங்க மெடிசனாவும் எடுத்துக்கலாம். இது ஒரு சுகர் 59% இருக்கு. சுகர் தெரிஞ்சா உங்களுக்கு நல்லாவே மைல்டா இருக்கு. சுகர் நல்லாவே இருக்கு. நீ சாப்பிட்ட?
ஆனா வாயில வச்சோடனே பூமர் மாதிரி இருக்கு. பரவாயில்ல. ஆக்சுவலி இதுல இருக்கிற மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கொடுத்திருந்தா கூட பாக்குறதுக்கு அது நல்லா இதுக்கும் இந்த ஷேப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படிதான் கொடுத்துருக்கானுங்க அவனுங்க. பாடுறா சுத்தமா சம்பந்தம் இல்லடா. வெளியே பாடுறா ரவுண்ட் எவ்வளவு அழகா இருக்கு. சரி ஓகே சொல்லிடுறேன். என்ன பொறுத்த வரைக்கும் பாஸ் கிடையாது, கிராஷ் தான், வேஸ்ட் தான். இது அமௌண்ட் இது போடவே இல்லையே. இல்ல காம்ப்ளிமெண்ட்டியா 69 rupees. இது ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 ரூபா 45 பைசா. போட்டிருக்கா? நம்ம பையன் உடனே டவுட் வந்துச்சு. அதுதான் சும்மா அடிச்சிடறோம். டேப்லெட் மாதிரியே இருக்கு. மாதிரி பாஸா ட்ராஷா? ட்ராஷ். நீங்க ட்ராஷா? ஒரு நல்லா இருக்கு. அப்போலாம் இந்த வீடியோல சோ தேர்ட் ஐட்டம் இப்ப பார்க்க போறது சுப்பா சூப்ஸ் டியூப்ஸ். மொத்தமா 8 டியூப் கொடுத்திருக்காங்க. ஆளுக்கு 2 வந்துரும். 2 வாயில போட்டுக்க வேண்டியதான். 80 கிராம்ஸ் கண்டென்ட். ரேட் 50 ரூபாய். ரேட் 50 ரூபா. 80 கிராம் இருக்கு. அப்பனா 1 10 கிராம் இருக்கு. பிடிச்சதா? சரி பண்ணு. ஸ்மெல் பண்றது வாயில கஷ்டம். சாப்பிட்டு பாக்கட்டாரு. எப்படி இருக்கு? ஜெல்லி ஜெல்லி மாதிரி. ஜெல்லி மாதிரி இல்ல, ஜெல்லி தான். இது நல்லா இருக்கு. வேற ஃபிளேவர் இது. மச்சான் அந்த பென் மாதிரி இல்ல, நம்ம உள்ள இருக்க லேயர்ல உள்ள இருக்க லேயர் பபிள் கம் மாதிரி இருக்கு. இந்த ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குமே. கவுண்ட் கரெக்டா இருக்கா? ஆமாடா. கேண்டிமேன் எப்படி இருந்தோ அதேதான். கண்டிப்பா அந்த அதேதான். பட் என்னன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் தப்பா இருக்கு. அதுல என்னன்னா அதுல உப்பு அதிகம். வச்ச உடனே சக்கரை டேஸ்ட் அதுல வச்ச உடனே உப்பு. அது ஏன்னா அது சோறு நினைக்கிறேன். மறுபடியும் 2 சேம் தான். கிரீன் ஆல்ரெடி சாப்பிட்டேன். வேற சாப்பிட்டேன். எல்லாம் ஒண்ணுதானே? என்ன கொடுத்துருக்காங்க? கிரீன் ரெட். ஓகே 2 தான் கொடுத்துருக்காங்க. 2 ஃபிளேவர் தான் இருக்கு. நீ சொல்லல சாப்பிட்டு போறேன். லாஸ்ட் 2 காது வச்சுப்போம். 2 இருக்குல்ல. ஓகே பிரிஸ்ட் ஒருத்த சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணா சொல்லிட்டோம். அது வரைக்கும் பேக்ரவுண்ட் கொஞ்சம் சைலண்ட். நீ பின்னாடி கவுண்டர் அடிக்கிறது அதுவும் ரெக்கார்ட் ஆகும். அவன் சாப்பிட்டு ஏதோ சொல்ல வரா 5 ரூபா பிரிண்ட் 2 ரூபா பிரிண்ட் சொல்ல அவன் சொல்லாமா வேணாமான்னு நீ சொல்லு. ஒரு நீ சொல்லு ஃபர்ஸ்ட். நீ சொல்லு. அதான் ஃபர்ஸ்ட் ஆன கேண்டி தானே அது. கேண்டிமேன் என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்டா கேண்டிமேன் சோஸ். கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த ஃபிளேவர் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே சோ இப்போ இது பாஸா ட்ராஷா? வர்த்தா இல்லையான்னு கேட்டா எவ்வளவு இது? இது மற்ற சாக்லேட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவா? 1/2 மணி நேரம் சொல்லியிருக்கான். 8 டியூப்ஸ் 50 ரூபாடான்னு. 50 ரூபாடா? 50 ரூபா தானா? எல்லாத்துக்கும் எப்படி ட்ராஷ்னு சொல்லுது? டேய் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட் எப்படி இருக்கு? வர்த்தா இல்லையா? ட்ரை பண்ணலாமா? வாங்கலாமா? சரி நீ அமௌண்ட் விட்டுரு. மற்ற சாக்லேட்டோட ஓகேதான். இல்லடா பேய் இருக்கா இல்லையா? நீ சொல்ல தரப்பா. எவ்வளவு நேரம் இருக்க? இவரா மணி மூலம் சொல்லண்டா. சொல்லு. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. ஆவரேஜ்னு புதுசா ஒன்று சொல்றான். நீ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ராஜசேகர். ஒருத்தரா எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற 2 இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட 2 சாக்லேட்டை விட இது பெட்டர் தான். பெட்டரா இருக்கு. 50 ரூபாய்க்கு ஒருத்தான் கேட்டீங்க. 50 ரூபாய் ஒத்துதான். ஆனா இது நிறைய எடுத்து கூடாது. எப்பயாவது இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா சுகர் கட்டன் டீட்டெயில கூட கொடுத்துருக்காங்க. சுகர் கட்டன் 60 இருக்கு டோட்டல் சுகர். அது இல்லாம இங்க போட்டிருப்பாங்க அந்த சேச்சுரேட்டட் லிக்விட், இது குளுக்கோஸ், அந்த இது வரத்துக்கு மைதா. எப்பயாவது ஒரு தடவை சும்மா வாங்கி சாப்பிட்டா ஓகே. பொண்ணை குடிக்கூடாது. காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகம், மற்றபடி ஓகே. டேஸ்ட் வைஸ்ல ஓகே. ஓகே ஸோ அடுத்து இப்போ நம்ம 4ஆவதா ட்ரை பண்ண போறது ஒரு ப்ரோட்டீன் பார். இது வந்து ட்ரூ எலமெண்ட்ஸோட ப்ரோட்டீன் பார். அண்ட்
ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நினைக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வித்து ஸ்ட்ராபெரியா சாப்பிடு. பர்பி காடி ஓபன் பண்றா. மல்டி கிரெயின்ஸ் பவர் ஆஃப் 10. சொல்றேன் என்ன அவசரப்படுறீங்க? மல்டிகிரெயின் சீட்ஸ் நட்ஸ் ரைசின்ஸ் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் அந்த 10 இதுவும் இருக்கு. மறுபடியும் சொல்ல பத்தி இப்ப பார்க்கலாம். கொடுத்திருக்கதே 4 தான். அவெல்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி 10 இருக்கு. அவ்வளவுதான். இதை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துக்கோங்க. இப்போ பிரிச்ச அப்புறம் உள்ளே இதே மாதிரி இருக்கான்னு சொல்லி பண்ணோம். எப்படி இருக்கு? மெல்ல மெல்ல இருடா. ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். பிரிச்சது எப்பங்களா ஃபர்ஸ்ட் வந்து கேமரால காட்டு. அப்பதான் பரவாயில்ல முடியும். கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு. எத்தனை அம்சம் ஃபோக்கஸ் பண்ணிப்போம். ஓகே ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பைட் போவாரு. அதுக்கப்புறம் அவனை வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நாங்க சாப்பிடுவோம். ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே இருக்காது. இல்ல இல்ல எப்படி சுகர் தெரியுதா இல்ல சுகர் நல்லா கிரன்ச்சியா இருக்கு. எத்தனை ஸ்ட்ராபெரி பார்க்க பிங்க் கலர்ல இருக்கா? அதான் ஸ்ட்ராபெரி அதானே? நாம பீனட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதான் எல்லா நட்ஸும் சேர்த்து போட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. மோஸ்ட்லி எனக்கு பீனட்டோட ஃபிளேவர் தான் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் மொத்தமா சாப்பிடும்போது. ஆனா ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் தெரியல. பட் இது கவர்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்ட்ராபெரி தான் மிக்ஸ் பண்ணி கேமரா. ஓகே. ஆனா அது ஸ்ட்ராபெரி எஃபெக்ட் அவ்வளோ இல்ல. மைல்டா இருக்கு. எனக்கு தெரியல. கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிடும்போது தெரியுது. மைல்டா இருக்கு அவ்வளவுதான். எப்படி சொன்ன மாதிரி பீனட்டோட சாஸ் ஸ்மெல் அதிகமா உள்ள இருக்கு. 5 கிலோ போட்டு எங்க இருந்து வருது? வேர்க்கல்ல இருந்து வருது தானே? மொத்தம் கரெக்டா சாப்பிடுறது. இதுல என்ன இருக்கு? ஓகே தான். ஓகே இது நல்லா இருக்கு. இதுவரை சாப்பிட்டா எனக்கு இது சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க வந்து மற்ற 3 சாக்லேட் கம்பேர் பண்ணும்போது இந்த இது அதிகமா எடுத்துக்கலாம். 60 rupees. ஒர்த்து தான். பட் ஒர்த்து தான். இருந்தாலும் ஒரு 30 ரூபாய் கொடுத்திருந்தா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கும். பம்ப்கின் சீட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. சீட்ஸ் போட்டுருந்தாங்க. அதான் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சீட்ஸ் இருக்கு நிறைய. இங்க மல்டிகிரெயின் தானே தானியம் தானே. ஆமா மல்டிகிரெயினா அதுல 5 இது வந்து ஒரு ரிவ்யூ நல்லா இருக்கு. இனிஷியலா சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா டேஸ்டான சாப்பிடும்போது பீனட் ஃபிளேவர் தான் அதிகமா இருந்துச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கும்போது தான் இந்த ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்லாம் மைல்டா ரொம்ப ஸ்லோவா தான் தெரியுது. ரொம்ப மைல்டா தான் இருக்கு. ஓகே ஓவரால் நல்லா இருக்கு. பாசா பாசா நல்லா இருக்கு. நீங்க அவன் சொன்ன மாதிரி தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. பார்த்தா நான் யோகா பிராண்டோட மேக்ஸிமம் ஃபிளேவர் வரும். அதுதான் சாப்பிட்டுருக்கேன். மார்க்கெட் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அதோட கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப பிளாண்டா இருக்கணும் எதிர்பார்த்தேன். டேஸ்ட் ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கு. டேஸ்ட் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. பாஸ் அது 60 ரூபாய்க்கு ஒருத்தர் என்ன கேட்டீங்கன்னா எனக்குமே பாஸ் தான். எல்லாருமே பாஸ் தான். இது ஒண்ணுதான் பாஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் ஐட்டம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நீங்க வீடியோ ஓப்பன் பண்ணும்போது தமிழ்லயோ டைட்டில்லையோ பார்த்துருப்பீங்க கேண்டி சாக்லேட்னு சொல்லிட்டு. சாக்லேட் வீடியோ போடும்போது நம்ம கேட்பெரி இல்லாம கண்டிப்பா வீடியோ போட முடியாது. அதனால நம்ம ஃபைனல் ஐட்டம் கேட்பெரி போன் வில்லே. அதான் சொல்லிட்டாங்கன்னா போன் வில்லே. அண்ட் இது இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரம்மு தான் ஃபிளேவர். ரம்மு தான். ஸோ ரம் ஃபிளேவர். இந்த ரம் ஃபிளேவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிளேவர் வருதா இல்லைன்றதை டெஸ்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான். உள்ள இருக்க பேக்கேஜ் நல்லா இருக்கு. பில் குவாலிட்டி நல்லா தான் கொடுத்துருக்கான். திறக்கும் நல்ல ஸ்மெல் வருதுல்ல? நல்ல ஸ்மெல். நீ கேட்ட அந்த ரம் ஸ்மெல்லாம் நல்லாவே வருது. நம்மோட ஸ்மெல் நல்லாவே அப்படியே வருதேடா.
ஆமாடா நல்லா இருக்கு. ஹெவியா வருது. சரி பண்ணிடுவோம். ஒண்ணு. அவங்களுக்கு ஸ்மெல் வருதா கேக்குறியா? இல்ல இல்ல இருக்குதாண்டா. smell. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்மெல்லு சூப்பர். ஓகே. நல்லா இருக்கு. அந்த டார்க் சாக்லேட்டும் அது ரம் ஸ்மெல்லாம் எனக்கு தெரியல, பட் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே பிரிஸ்டி இதுல மேலே வச்சிருக்கேன். ஏன்னா மொத்தமா சாப்பிட்டு சொல்ல போறோம். சாப்பிட்டு சொல்லல. சரி விடுறா விடுறா அப்புறம் சொல்லு. கண்டிப்பா நீ ரொம்ப நேரம் சொல்ல மாட்டேன். எல்லாருமே ஒரு பைக். இல்ல இல்ல சரி ஓகே. கட் பண்ணி இரு. அவன் சும்மா சொல்லக்கூடாது. அவன் நான் சொல்லனா? சொல்லு. சாப்பிடு. சாப்பிடு, சாப்பிடு. இந்தா. ஐயோ சரி ரொம்ப நடக்குது. இரு. சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நல்லா இருக்கு. இந்த டார்க் சாக்லேட் ஃபிளேவர்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராகவே இருக்கு. தென் உள்ள இருக்க இந்த திராட்சை அதெல்லாம் எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்ஸா இருக்கு. ஃபிளேவர் இன்னும் என்ஹான்ஸ் பண்றது. இந்த ரம் ஃபிளேவர் வந்துட்டு வந்துட்டே இருக்கு. கொஞ்சம் ஓகே தான். ஹெவியா இருக்குதா? இல்ல இல்ல எனக்கு ஹெவியா ஃபீல் ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் அதனால அதான் டார்க் சாக்லேட், அந்த டார்க் சாக்லேட் ஃபீல் தெரியுது. சாப்பிடும் போது அந்த ஒரு கசப்பு டேஸ்ட் லைட்டா தெரியுது. ஆல்கஹால் டேஸ்ட் வருதுன்னு இல்ல, லைட்டா அந்த ஒயின் குடிப்போம்ல அந்த டேஸ்ட் தான். அந்த ரம்மு ஆல்கஹால் வரத விட அதான் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஒரு ஆல்கஹால் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தான். ஆல்கஹால் டேஸ்ட் சொல்ல முடியாது, லைட்டா ஒயிட் டேஸ்ட் மாதிரி இருக்கு. அவன் என்ன சொல்ல வரேன்னா எறும்பு கச்சமா இருக்கு லைட்டா தானே. அவ்வளவுதான்டா முடிச்சுடா. ஆனா ஸ்மெல் ஹெவியா வருது. எல்லாமே ஹெவியா தெரியுதுடா. அது உள்ள இருக்க வரைக்கும் அந்த ஸ்மெல் வந்துட்டு. நான் இல்ல ஓகே, இந்த ஃபிளேவர் ட்ரை பண்ணதுக்கோசரம் ஓகே. ரேட்டு இதோட வெயிட் அப்படின்றது 78 கிராம்ஸ். ஸோ இதோட ரேட் அப்படின்றது 134 rupees. ரொம்ப அதிகம் இல்ல காசு இது. பட் புதுசா ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம். அவ்வளவுதான். புதுசா ஏதாவது சாக்லேட் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த வைன் நிறைய சாப்பிடுவீங்க அப்படின்னா, வைன் ஃபிளேவர்ஸ் சாப்பிடுவீங்கன்னா இதை வாங்கி சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. வைன் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரம்மு மாதிரிலாம் இல்லை, ஆல்கஹால் மாதிரிலாம் இல்லை. அது மாதிரி போதெல்லாம் ஒண்ணு சாப்பிட்டா ஆனா நிறைய சாப்பிட்டா வேணா ஒரு மாதிரி கேரம். இப்ப எனக்கே டார்க் சாக்லேட் நான் நிறைய சாப்பிட்டா எனக்கு கேரம் அது ஒரு மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இது ஸ்வீட் அதிகமா சாப்பிட்டா ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதிகமா ஒரு சில பேர் ஸ்வீட் சாப்பிட்டாங்களா செட் ஆகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பைட் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு பைட் எடுத்து சாப்பிடலாம், அதான் சாப்பிடலாம். ஒரு ஆள் ஃபுல்லா இதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி அடால் ஆயிடும். ஆனா 134 rupeesக்கு இது ஒர்த்தான அன்வான்ட் தான் சொல்லுவேன். நம்ம கொடுத்துட்டு வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. எவ்வளவு சுகர் போட்டுருவாங்க இல்ல இதுல இது வரைக்கும் டோட்டல் 49. இது கம்மியா அந்த சாக்லேட்டோட. அதான் அதுல அதிகம். இன்கிரீடியன்ட் கோகோ பட்டர், கோகோ சாலிட், மில்க் சாலிட் ஃபிளேவர், நேச்சுரல் ஆர்டிபிஷியல்ல தான் ரம் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த 5 டிஃப்ரெண்டான கேண்டிஸ் நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ இதுல சாப்பிட்டதுலே இது பெஸ்ட். ஓகே, இது சூப்பரா இருந்தது, இது பெஸ்ட், இது பாஸ். அந்த சாப்பிட்டதுல ஓகே, இந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஆவரேஜா இருந்தது. இது ரொம்பவே ஒஸ்ட். ட்ரையே பண்ணாதீங்க, வாங்கி வாங்காதீங்க, உங்க காசு தான் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி இதுல 3 ஐட்டம் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. அந்த 5த்துல கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட். ட்ரூ எலிமெண்ட்ஸோட அந்த ப்ரோட்டீன் பார் தான் 60 ரூபாய்க்கு. இந்த கண்டென்ட் அதுல இருந்த அதோட குவாலிட்டி, ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஆவரேஜ்னா இவன் தான், கேட்பெரி தான். 134க்கு எனக்கு தெரிஞ்ச இந்த அளவுக்கு இது தரணுன்ற அவசியமே இல்லை. இவனை அப்படியே தூக்கி அப்படியே அந்த பக்கம் போட்டுடலாம். எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பவுல் பவுலா இருக்கிறத பார்த்து எக்ஸ்பெக்டேஷன் வேற மாதிரி இருந்தது. உள்ள எடுத்து பார்த்தா பல்பத்தை விட கேவலமா இருந்தது. டேஸ்ட் ரொம்ப மாவா இருந்துச்சு, ரொம்ப இதுவா இருந்துச்சு. எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ இது ஒஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ப்ரோட்டீன் பார் தான். இது வரைக்கும் ப்ரோட்டீன் பார் சாப்பிட்டது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோன்னா அந்த ரிச்னஸ் தெரிஞ்சது. பார்க்கும்போது சரி, அதை சாப்பிடும் போதும்
கிரன்ச்சினஸ் எல்லாமே ஃபீல் ஆச்சு. ஸோ இது பெட்டர் ஒன். இது நல்லா வாங்கி நல்லாவே ட்ரை பண்ணா ஒர்த் ஃபார் மணியும் கூட வேற. ஆவரேஜ் வந்துட்டு இதுதான் ஓகே. ஆவரேஜ் நல்லா தான், ஓகே தான். ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா அந்த அதிகமாக அந்த சர்விங் அவங்க சொல்றது லிமிடெட் சர்விங் தான். ஒரு இதுக்கு 2 பைட் தான் நினைக்கிறேன். அதிகமாக எடுத்துக்கும் போது கொஞ்சம் திகட்டுது. ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஓவர் ரேட்டடாக இருக்க மாதிரி இருக்கு. வருஷம் தான் கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. எல்லாரும் அடிக்கிறாங்களே இவனை. நல்லாவே இல்லை, சீரியஸ் நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை. அது அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் தான். அப்சல்யூட்லி பெஸ்ட் வந்து புரோட்டீன் பார் தான் நான் சொல்லுவேன். பாத்தீங்கன்னா நம்ம கேண்டிமன் சோர்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இதனால ஆவரேஜ் மட்டும்தான், ரேட் வைஸ் மட்டும்தான் இது ஆவரேஜ். மற்றபடி ஓகே தான். ரொம்ப ஒஸ்ட்னு சொன்னா நம்ம உங்களோட இது எனக்குமே பெஸ்ட்னா புரோட்டீன் பாஸ் தான். ஏன்னா இது ரேட்டுமே கம்மி, எவ்வளோ 60 ரூபா. 60 ரூபாய்க்கு இது ஒர்த்து தான். இந்த ஆவரேஜ்னா எனக்கு ஆக்சுவலி இதை கூட சொல்லலாம், பட் அந்த டேஸ்ட் எனக்கு இது கொஞ்சம் தெளிக்கிற மாதிரி இருக்கு. இது சாப்பிட்டதுனால ஒரு டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. ஸோ அதனால ஆவரேஜ்னா சுப்பா சூப்ஸ். ஸோ ஒஸ்ட்னா நான் இது கண்டிப்பா இதெல்லாம் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ இது எல்லாத்தையும் என்னென்ன சாப்பிட்டது யோசிச்சு பார்த்தாலும் இதோட டேஸ்ட் இது எல்லாத்தோட டேஸ்ட்டுமே மைண்டுக்கு வருது. இது என்ன டேஸ்ட் தெரியல. ஸோ அதனால ஒஸ்ட்னா இதான் சொல்லுவேன். ஓகே, கம்பேர் பண்ணும்போது இதான் ஒஸ்ட். ஏன்னா உள்ளது